Hello friends, welcome back to our channel IB Chemistry Tutorial. So இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து 18 electron rule பத்தி பார்க்க போறோம். So 18 electron rule, hapticity and metal bonds. How many metal bonds அப்படிங்கற क्वेश्चन நம்ம வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். So அந்த கான்செப்ட்ட ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதுக்கு அப்புறமா நம்ம வந்து CSIR netல previous year questions நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ உங்களுக்கு வந்து இந்த பேசிஸ் தான் 18 electron ரூலை வந்து நீங்க எப்படி அப்ளை பண்ணனும் அப்படிங்கற பேசிஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா இந்த சேனல் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு கிடைக்கும். சோ மறக்காம நம்ம சேனலுக்கு Subscribe பண்ணிக்கோங்க and பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க so that நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டா வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து hapticity. Hapticity அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா the number of electrons a particular ligand that are donating to the metal. அதாவது ஒரு லிகாண்டோ ஒரு மெட்டலோ இருக்கு அப்படின்னா இந்த லிகாண்ட் வந்து எத்தனை எலக்ட்ரான் இந்த மெட்டலுக்கு டொனேட் பண்ணுது கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிறதுனுடைய எண்ணிக்கை தான் என்னது hapticity. நம்ம வந்து இந்த ஈட்டா சிம்பிள் யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அல்லைல் லிகாண்ட் நான் சொல்கிறேன். ஸோ ஒரு அல்லைல் லிகாண்ட் வந்து ஸோ CH2 CH டபுள் பாண்ட் CH2 அப்படிங்கிறது வந்து அல்லைல் குரூப். இது லிகாண்ட் ஆக்ட் பண்ணும்போது ரெண்டு சைட்டில் வந்து அது மெட்டல் கூட லிங்க் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த CH2ல வந்து லிங்க் ஆகுது. அப்படி லிங்க் ஆகும்போது இது வந்து ஒரே ஒரு எலக்ட்ரானை மட்டும்தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. விச் மீன்ஸ் hapticity என்னது only one. Hapticity is 1. அப்போ நம்ம வந்து ஈட்டா 1 அல்லைல் அப்படின்னு சொல்லுவோம். அதே நேரம் இந்த மூணு ஆட்டமுக்கும் வந்து காமனாக ஒரு ரெசனட்டிங் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 3 எலக்ட்ரான் வந்து இந்த மெட்டலுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பட்சத்தில் நம்ம வந்து hapticity என்ன சொல்லுவோம் 3. ஸோ ஈட்டா 3 அல்லைல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து ஒரு எலக்ட்ரான் இங்கே வந்து 3 எலக்ட்ரான்ஸ், தட் இஸ் த டிஃபரன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச சைக்ளோபென்டாடைன். ஸோ சைக்ளோபென்டாடைன் வந்து 3 ஃபார்ம்ஸில் எக்ஸிஸ்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் பொசிஷனில் வந்து மெட்டல் கூட லிங்க் ஆச்சு அப்படின்னா ஒரே ஒரு எலக்ட்ரானை மட்டும்தான் ஷேர் பண்ணுது. ஸோ விச் மீன்ஸ் hapticity is 1. அப்போ ஈட்டா 1. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டபுள் பாண்டை வந்து இந்த 3 ஆட்டம்ஸுக்கும் காமனாக வந்து ரெசனட்டிங்காக இருக்குது அப்படின்னா இதனுடைய hapticity 3. அதே நேரம் இந்த எல்லா எலக்ட்ரான்ஸுமே வந்து ஒரு இந்த எல்லா எலக்ட்ரான்ஸுமே ரெசனன்ஸில் இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து 5 எலக்ட்ரான்ஸ் வந்து டொனேட் பண்ணுது மெட்டலுக்கு. ஸோ hapticity பார்த்தீங்கன்னா 5. ஸோ ஈட்டா 5. ஸோ இதான் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் hapticity அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து 18 எலக்ட்ரான் ரூல் பற்றி பார்ப்போம். 18 எலக்ட்ரான் ரூல் அப்படின்னா ஒரு மெட்டல் காம்ப்ளெக்ஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னா அதனுடைய டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸோட கவுண்ட் நம்ம ஆட் பண்ணும்போது 18 வரணும். அப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்குன்னு அர்த்தம். அந்த அதர் காம்ப்ளெக்ஸ் 17 19 அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அன்ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸ், அதாவது இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது அப்படிங்கிற மீனிங். ஓகேவா? ஸோ 16 எலக்ட்ரான் ரூலுமே இருக்குது. இது வந்து யார் ஃபாலோ பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸஸ் வந்து 16 எலக்ட்ரான் ரூல் வந்து ஃபாலோ பண்ணும். ஸோ நமக்கு இங்கே நம்ம படிக்க போகிறது பார்த்தீங்கன்னா 18 எலக்ட்ரான் ரூல் தான் நம்ம இன்னைக்கு லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ 2 மெத்தட் இருக்குது, நியூட்ரல் ஆட்டம் மெத்தட் அண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் மெத்தட். பட் நம்ம இங்கே வந்து அந்த சிம்பிளான கால்குலேஷனுக்காக நம்ம வந்து நியூட்ரல் ஆட்டம் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நான் ஒரு சில லிகாண்ட்ஸும் அதனோட எலக்ட்ரான் கவுண்டை நான் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ CO குரூப்புக்கு வந்து 2 எலக்ட்ரான் கவுண்ட். ஒரு CO குரூப் இருந்துச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் கவுண்ட் பண்ணும்போது 2 அப்படின்னு கவுண்ட் பண்ணணும். அமீன் குரூப் NH3 NR3 NH2 எது இருந்ததுனாலும் அதுலேயுமே வந்து எலக்ட்ரான் கவுண்ட் 2ஆக இருக்கும். PH3 PR3 வந்து கவுண்ட் 2. ஹாலஜன்ஸ் எது இருந்தாலும் கவுண்ட் 1. ஹைட்ரஜன் இருந்தால் கவுண்ட் 1. அல்லைல் ஆர் அரைல்னா pH இருக்கும், அல்கைல்னா R இருந்துச்சுன்னா 1. சயனைட் இருந்துச்சு அப்படின்னா 1. நைட்ரோசில் வந்து 2 ஃபார்மில் எக்ஸிஸ்ட் ஆகும், பெண்ட் ஃபார்ம் அண்ட் லீனியர் ஃபார்ம். பெண்ட் ஃபார்மாக இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரான் கவுண்ட் 1ஆக இருக்கும். லீனியராக இருந்துச்சு அப்படின்னா நைட்ரோசிலுக்கு வந்து 3ஆக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து C ட்ரிபிள் பாண்ட் C டபுள் பாண்ட் C அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரான் கவுண்ட் 2. மெட்டல் கடையில் சிங்கிள் பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா கவுண்ட் 1. 2 மெட்டலுக்கு இடையில டபுள் பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா கவுண்ட் 2. அது மாதிரி ஈட்டா 3 சைக்ளோபென்டாடைன் அப்படின்னா hapticity 3, அதாவது 3 எலக்ட்ரான்ஸ். ஈட்டா 5 சைக்ளோபென்டாடைன் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா hapticity 5, ஸோ 5 எலக்ட்ரான்ஸ். PH3 வந்து 2 எலக்ட்ரான்ஸ். இது ஜெனரலாக வரக்கூடிய ஒரு சில லிகாண்ட்ஸுடைய எலக்ட்ரான் கவுண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா மேங்கனீஸ் HCO5 டைம்ஸ் இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து மேங்கனீஸ்க்கு பார்த்தீங்கன்னா 4s2 3d5 இருக்கும்.
ஸோ நம்ம வந்து டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஃபார் மேங்கனீஸ் வந்து 5 + 2 7. ஹைட்ரஜனுக்கு வந்து நம்ம 1 அப்படின்னு எடுப்போம். சிஓக்கு வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 2. ஸோ 5 CO இருக்குது. ஸோ 5 × 2 ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 18 வருது. ஸோ 18 எலக்ட்ரான் ரூலை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸ். நெக்ஸ்ட் ஒன், ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துருக்கிறோம். இதில் வந்து சைக்ளோபென்டாடைன் இருக்குது. ஹாப்டிசிட்டி இஸ் 5. ஸோ 5 எலக்ட்ரான்ஸ். அயனுக்கு வந்து 4s2 3d6, ஏன்னா 26 இல்லையா அயனுக்கு. ஸோ 8, 6 + 2 8 எலக்ட்ரான்ஸ். நெக்ஸ்ட் சிஓக்கு வந்து 2 × 2 டைம்ஸ் ப்ளஸ் ஹாலஜனுக்கு எவ்வளவு 1. ஸோ ஆட் பண்ணும்போது 18 எலக்ட்ரான்ஸ் வருது. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸுமே வந்து ஸ்டேபிள். ஸோ இப்படி தான் நம்ம வந்து 18 எலக்ட்ரான் ரூலை யூஸ் பண்ணி 18 எலக்ட்ரான்ஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸாக இருந்துச்சு அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ஸ்டேபிள், இல்லைனா அன்ஸ்டேபிள் அப்படின்னு நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மெட்டல் பாண்ட்ஸ் கால்குலேஷன். ஓகேவா, ஒரு காம்ப்ளெக்ஸில் எவ்வளோ மெட்டல் டு மெட்டல் பாண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கால்குலேட் பண்ணுறது சிம்பிளாக 3 ஸ்டெப்பு தான். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கால்குலேஷன் ஆஃப் டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். நம்ம முதல்ல கால்குலேட் பண்ண மாதிரி டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் கால்குலேட் பண்ணணும். அந்த வேல்யூவை வந்து நம்ம ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கால்குலேட் பி அப்படின்னா என்னன்னா ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. 18 × n - a. n அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் மெட்டல்ஸ் ப்ரெசன்ட் இந்த கிவன் காம்ப்ளெக்ஸ். ஓகேவா, இப்போ மேங்கனீஸ் இருக்குது அப்படின்னா 2 மேங்கனீஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த எண்ணில் வந்து 2 மேங்கனீஸ். ஸோ நம்பர் ஆஃப் மெட்டல் கவுண்ட் அதான் வந்து n. ஸோ இப்போ பி வேல்யூவுமே கிடச்சிடுச்சு. ஸோ கிடைச்ச வேல்யூவை வந்து தேர்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிவைடட் பை 2. அப்போ நமக்கு எவ்வளோ மெட்டல் பாண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். Mn2CO 10 டைம்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அதான் வந்து ஏ. ஸோ மேங்கனீஸ்க்கு வந்து நமக்கு தெரியும் அவுட்டர் எலக்ட்ரானில் வந்து 7. ஸோ 7 × 2 மேங்கனீஸ் இருக்குது. ஸோ 7 × 2 ப்ளஸ் 10 CO குரூப்ஸ் இருக்குது. ஸோ 10 × 2. ஸோ இதை வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 34 கிடைக்குது. செகண்ட் ஸ்டெப் வந்து பி கால்குலேஷன். 18n - a. 18 × n நம்பர் ஆஃப் மெட்டல் ஆட்டம்ஸ். இங்கே வந்து மேங்கனீஸ் 2 இருக்குது. ஸோ 2 மேங்கனீஸ். ஸோ இங்கே வந்து 2 போடணும். 18 × 2 - 34 அப்படின்னா 36 - 34 which is 2. ஸோ தேர்ட் ஸ்டெப் என்னது, இந்த கிடைச்ச பி வேல்யூவை டிவைடட் பை 2 which means 2/2 which is 1. அதாவது இங்கே வந்து 1 mn பாண்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ இப்படி தான் நம்ம வந்து நம்பர் ஆஃப் மெட்டல் பாண்ட்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். Fe3CO 12 டைம்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஏ வேல்யூ கால்குலேட் பண்ணணும், டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். அயனுக்கு வந்து 4s2 3d6. ஸோ அவுட்டர் எலக்ட்ரான் வந்து 8 3 இருக்குது அயன், அதனால 8 × 3. நெக்ஸ்ட்டு சிஓக்கு வந்து எலக்ட்ரான் கவுண்ட் 2. ஸோ 2 × 12. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 48 கிடைக்குது. பி வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுவோம், 18 × n - a. n வேல்யூ என்னது, நம்பர் ஆஃப் அயன் ஆட்டம்ஸ் 3. ஸோ 18 × 3 - 48. ஸோ 6 கிடைக்குது. ஸோ இதை வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ணணும். தேர்ட் ஸ்டெப்பில் டிவைட் பண்ணும்போது 3 கிடைக்குது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் மெட்டல் பாண்ட் என்னது 3. ஸோ 3 அயன் பாண்ட்ஸ் வந்து இந்த காம்ப்ளெக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சூஸ் த ஐசோ எலக்ட்ரானிக் பேர் அமங் த ஃபாலோயிங். ஸோ ABCD 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. 4லேயுமே எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு எதில் எல்லாம் சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் எடுத்துடலாம். வனேடியம் CO 6 டைம்ஸ். ஸோ இதில் வந்து வனேடியம் பார்த்தீங்க அப்படின்னா 4s2 3d3. ஸோ which means outer electronல 5. ஸோ 5 ப்ளஸ் எலக்ட்ரான் கவுண்ட் ஃபார் CO என்னது 2. ஸோ 2 × 6 என்னது 12. ஸோ 5 + 12 17 எலக்ட்ரான். நெக்ஸ்ட் ஒன் காப்பர். ஹாப்டிசிட்டி பாருங்கள், காப்பருக்கு வந்து 4s1 3d10. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 11 எலக்ட்ரான்ஸ். ஸோ 11 ப்ளஸ் ஹாப்டிசிட்டி வந்து 5. ஸோ 5 அப்படின்னு எழுதிடலாம். ப்ளஸ் கார்போனில் குரூப்புக்கு வந்து 2 எலக்ட்ரான் கவுண்ட், அப்போ 2. ஸோ டோட்டலாக 18 எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த காம்ப்ளெக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேர்ட் காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கோபால்ட் CO 4 டைம்ஸ் மைனஸ். ஸோ இங்கே எப்படி பண்ணலான்னா கோபால்ட்டுக்கு வந்து 4s2 3d7 which means 7 + 2 9 ப்ளஸ் கார்போனிலுக்கு 2 × 4. இந்த மைனஸ் சார்ஜ் இருந்துச்சுன்னா அப்படின்னா அதை ப்ளஸ்ஸாக மாற்றணும், +1. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 18 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இரிடியம் வந்து கோபால்ட் குரூப்பில் தான் வரும். கோபால்ட்டுக்கு வந்து எவ்வளோ இங்கே அவுட்டர் எலக்ட்ரான்ஸ் 9 4s2 3d7. அதே மாதிரி தான் இங்கே இரிடியமுக்கும் அவுட்டர் எலக்ட்ரான்ஸில் 9 வரும். ஸோ 9 ப்ளஸ் குளோரினுக்கு வந்து ஹாலஜன். ஸோ 1 எலக்ட்ரான் தான் கான்ட்ரிபியூட் பண்ணும். CO குரூப் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணும். அண்ட் PPH3 நான் சொல்லியிருந்தேன் 2 எலக்ட்ரான்ஸ். ஸோ இங்கே வந்து 2 குரூப் இருக்கிறதுனால 2 வாட்டி இருக்கிறதுனால 2 × 2 எலக்ட்ரான்ஸ்.
ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 16 எலக்ட்ரான்ஸ் வருது. ஸோ 1ல் 17, 1ல் 18, 1ல் 18, இன்னொன்றில் வந்து 16. ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ ஆப்ஷன் பியும் சியும் ஐசோ எலக்ட்ரானிக்காக இருக்குது. ஸோ செகண்ட் கொஸ்டின், இது வந்து CSIR NET ஜூன் 2017 வந்து 4 மார்க்கில் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரம் சோடியம் MnCO 5 டைம்ஸ் வித் இந்த காம்பவுண்ட் கூட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு காம்பவுண்ட் ஏ கிடைக்கும். அண்ட் ஃபோட்டோலிசிஸ் ஆஃப் திஸ் காம்பவுண்ட் ஏ வந்து நமக்கு ஒரு பி காம்பவுண்ட் கொடுக்கும். இதில் வந்து நமக்கு கரெக்டான ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார் காம்பவுண்ட் ஏ அண்ட் பி என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து இந்த ரியாக்ஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த ரியாக்ஷனை யூஸ் பண்ணி எழுத முடியும். பட் நமக்கு ரியாக்ஷன் தெரியாத போது நம்ம வந்து இதை சிம்பிளாக நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு மெட்டல் காம்ப்ளெக்ஸ். ஸோ இது மெட்டல் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கும்போது டிரான்சிஷன் மெட்டல் காம்ப்ளெக்ஸ் அதுவும். ஸோ டிரான்சிஷன் மெட்டல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா 18 எலக்ட்ரான் ரூலை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ 18 எலக்ட்ரான் ரூல் வழி பார்க்கும்போது ஸ்டேபிளாக எந்த காம்பவுண்ட் இருக்குதோ அது மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகும், மற்ற காம்பவுண்ட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ ஆப்ஷன்ஸை வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த ஆப்ஷனில் வந்து ஏ ஆப்ஷனில் பார்ப்போம். இந்த 2 காம்பவுண்ட் கொடுத்துருக்குறாங்க ஏ அண்ட் பிக்கு. ஸோ இதில் வந்து எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். மேங்கனீஸுக்கு வந்து 7 ப்ளஸ் 5 CO குரூப்ஸ் இருக்குது. ஸோ CO இன்ட்டு 5 இன்ட்டு 2 ப்ளஸ் இந்த அல்லைல் குரூப் வந்து இந்த பர்டிகுலர் பொசிஷனில் தான் லிங்க் ஆயிருக்கு. அப்போ ஒரு எலக்ட்ரான் தான் கான்ட்ரிபியூட் பண்ண ஃபஸ்ட்டே பார்த்துருந்தோம். ஸோ டோட்டலாக வந்து 18 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஸ்டேபிளான காம்பவுண்டு தான். இதை பார்த்துடலாம். மேங்கனீஸ்க்கு வந்து 7, CO குரூப் வந்து 4 இருக்குது. ஸோ 4 × 2 8. அண்ட் இந்த அல்லைல் குரூப் வந்து இந்த மாதிரி லிங்காக இருக்கும்போது 3 எலக்ட்ரானை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ ஹாப்டிசிட்டி வந்து 3. ஸோ 7 + 8 + 3 18 எலக்ட்ரான். ஸோ இது ரெண்டுமே ஸ்டேபிளாக இருக்குது. ஓகேவா? ஸோ செகண்ட் ஆப்ஷனை செக் பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா மேங்கனீஸ்க்கு வந்து 7, கார்போனில் குரூப் வந்து 5 இருக்கிறனால 5 × 2 10. இப்போ வந்து இந்த குரூப்பில் வந்து டபுள் பாண்டில் வந்து 2 எலக்ட்ரான் இருக்கும்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ டோட்டலாக 19 எலக்ட்ரான். இந்த காம்பவுண்ட் வந்து ஸ்டேபிள் கிடையாது. அப்போ இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக கரெக்டாக இருக்க வாய்ப்பில்லை. இதையும் செக் பண்ணிடலாம். மேங்கனீஸ்க்கு வந்து 7, CO வந்து 5 இருக்குது. ஸோ 5 2s are 10. இங்கே வந்து இந்த அல்லைல் குரூப் எப்படி லிங்காக இருக்குதுன்னா ஹாப்டிசிட்டி 3யோட லிங்காக இருக்குது. ஸோ 20 எலக்ட்ரான்ஸ் வருது. கண்டிப்பாக இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸும் வர வாய்ப்பே இல்லை. ஸோ ஆப்ஷன் பி கிடையாது. ஸோ ஆப்ஷன் சியில் பார்த்தீங்கன்னா மேங்கனீஸுக்கு வந்து 7 எலக்ட்ரான்ஸ் ப்ளஸ் அல்லைல் குரூப்புக்கு பார்த்தீங்கன்னா 3 எலக்ட்ரான்ஸ். ஹாப்டிசிட்டி வந்து 3, அதனால் 3. CO குரூப்புக்கு வந்து 2 எலக்ட்ரான்ஸ். ஸோ 2 இருக்குது. ஸோ 2 + 2. நெக்ஸ்ட் வந்து இந்த CO குரூப் வந்து இங்கே ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருக்குது, இந்த பக்கம் ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருக்குது. ஸோ இந்த பாண்டில் வந்து ஒரு எலக்ட்ரான் தான் ஷேர் ஆகுது. அதே மாதிரி இந்த கார்போனைல் குரூப்புமே வந்து மேங்கனீஸ்க்கு வந்து ஒரு எலக்ட்ரான் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ 1 + 1 16 எலக்ட்ரான்ஸ். பட் இது நாட் ஸ்டேபிள். நெக்ஸ்ட் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது ஆல்ரெடி பார்த்துருந்தோம், அது வந்து 18 எலக்ட்ரான் தான். பட் இது வந்து அன்ஸ்டேபிள் அப்படிங்கிறதுனால இந்த ஆப்ஷனாக இருக்க வாய்ப்பில்லை. டி ஆப்ஷன் பார்த்துடலாம். மேங்கனீஸ்க்கு வந்து 7, கோபால்ட் வந்து 5 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டே பார்த்த காம்பவுண்டு தான். ஆப்ஷன் ஏல 18 எலக்ட்ரான்ஸ். இது ஸ்டேபிள் தான். இதில் பார்ப்போம். மேங்கனீஸ்க்கு வந்து 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. சுற்றி வந்து CO குரூப் இருக்குது 4 எலக்ட்ரான்ஸ். நெக்ஸ்ட் வந்து அல்லைல் குரூப்பில் வந்து டபுள் பாண்டில் லிங்காக இருக்குது. ஸோ இது வந்து 2 எலக்ட்ரான்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேங்கனீஸ்லேருந்து இந்த மேங்கனீஸ்க்கு டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ டபுள் பாண்ட் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த CO குரூப் வந்து ஒரு எலக்ட்ரானே, இந்த CO குரூப் வந்து ஒரு எலக்ட்ரானே கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ டோட்டல் ஆட் பண்ணும்போது 16 எலக்ட்ரான்ஸ் வரும். ஸோ இதுவுமே வந்து அன்ஸ்டேபிள். ஆப்ஷன் டியும் கிடையாது. ஸோ ஒன்லி 18 எலக்ட்ரான் காம்ப்ளெக்ஸஸ் ஆர் ஸ்டேபிள். ஸோ மற்ற காம்ப்ளெக்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது. அதனால ஆப்ஷன் ஏ வித் 18 எலக்ட்ரான்ஸ் தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ தேர்ட் கொஸ்டின், ஐடென்டிஃபை த ஸ்பீஷீஸ் which of the following has 18 electron rule. ஸோ இதுவுமே வந்து 2016 வந்து 2 மார்க்கில் கேட்டிருந்த கொஸ்டின் தான். ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 18 எலக்ட்ரான் ரூல் தான் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து காப்பருக்கு 4s1 3d10. ஸோ 11 எலக்ட்ரான்ஸ் ப்ளஸ் இதனுடைய ஹாப்டிசிட்டி 5. ஸோ 5 ப்ளஸ் CO குரூப் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ 18 எலக்ட்ரான்ஸ். ஸோ இதான் வந்து இந்த ஸ்பீஷீஸ் வந்து 18 எலக்ட்ரான் ரூலை வந்து ஒபே பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்துடலாம். மேங்கனீஸ்க்கு வந்து 7, ஹாப்டிசிட்டி 5. ஸோ 5 + 2 CO, அதனால் 2 × 2 4. ஸோ 16 எலக்ட்ரான்ஸ். இது வராது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து குரோமியம்க்கு வந்து 4s2 3d4. ஸோ 6 எலக்ட்ரான்ஸ் டோட்டலாக 6 ப்ளஸ்
3 CO groups இருக்கு. So 3 2s are 6 plus hapticity 5 17 electrons வருது. இதுவும் வராது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வனேடியமுக்கு வந்து 4s2 3d3. So 5 plus 4 CO group இருக்கு. So 4 into 2 8 plus hapticity 5. So total 18 electrons. So இந்த ஆப்ஷன் A ஆப்ஷன் B ஆப்ஷன் D வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 electron ரூலை வந்து ஃபாலோ பண்ணுது. ஸோ ஆப்ஷன் ஆன்சர் வந்து ஆப்ஷன் A and B. ஓகே, ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஹீட்டிங் த சாம்பிள் ஆஃப் சொல்லி ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ரிசல்ட் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் இந்த காம்ப்ளெக்ஸ். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா தென் MO பாண்ட் ஆர்டர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ பாண்ட் ஆர்டர் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, MO இந்த ரெண்டு மாலிப்டினமுக்கு இடையில எத்தனை பாண்ட் இருக்குது அதான் வந்து பாண்ட் ஆர்டர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா ABC அப்படி. ஸோ நம்ம வந்து 3 ஸ்டெப்பில் வந்து நம்ம ஒரு கேல்குலேஷன் பண்ணியிருந்தோம்ல, அதான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் பார்க்கணும் A. ஓகேவா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஹாப்டிசிட்டி வந்து 5. ஸோ 5 ப்ளஸ் மாலிப்டினமுக்கு பார்த்தீங்கன்னா குரோமியம் குரூப்பில் வரும் மாலிப்டினம். ஸோ 4s2 3d4. ஸோ 4 + 2 6ன்னு வரும். ஸோ 5 + 6 ப்ளஸ் 3 CO குரூப் இருக்குது. அப்போ 3 × 2 இந்த இவ்வளவுமே வந்து 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 17 × 2 which is 34. ஸோ நெக்ஸ்ட் வந்து B வந்து 18 × n - a. n பார்த்தீங்க அப்படின்னா மாலிப்டினம் இங்கே ஒன்று இருக்குது, இங்கே 2 இருக்கிறனால 2 மாலிப்டினம் இருக்குது. ஸோ 18 × 2 - 34 which is 36 - 34 2. தேர்ட் ஸ்டெப் என்னது B/2 2/2 1. அப்போ இந்த காம்ப்ளெக்ஸில் வந்து பாண்ட் ஆர்டர் வந்து 1 தான், ஒரே ஒரு பாண்ட் தான் இருக்குது MO பாண்ட். செகண்ட் காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செகண்ட் காம்ப்ளெக்ஸில் வந்து ஹாப்டிசிட்டி டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் A பார்த்தோம் அப்படின்னா ஹாப்டிசிட்டி 5. ஸோ 5 MOக்கு வந்து 6 CO வந்து 2 இருக்கிறதுனால 2 × 2 4. ஸோ இவ்வளோத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ 15 × 2 30. இப்போ B வந்து பார்த்தீங்கன்னா 18 × n - a. ஸோ இங்கே வந்து மாலிப்டினம் 2 தான். ஸோ 18 × 2 - 30 36 - 30 which is 6. ஸோ தேர்ட் ஸ்டெப் வந்து B/2 6/2 which is 3. பாண்ட் ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா 3. ஸோ ஆன்சர் என்னது பாண்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் காம்பவுண்டுக்கு வந்து 1 அண்ட் செகண்ட் காம்பவுண்டுக்கு வந்து 3. ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் த டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இன் அப்படின்னு சொல்லி ஒரு டங்ஸ்டனோட காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து கேட் 2018 கேட்ட கேட் கொஸ்டின். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 எலக்ட்ரான் ரூல். இது எப்படி சால்வ் பண்ணலான்னா டங்ஸ்டன் வந்து குரோமியமோட குரூப். ஸோ குரோமியம் மாலிப்டினம் டங்ஸ்டன் எல்லாமே ஒரே குரூப்பில் தான் வருது. ஸோ குரோமியமுக்கு வந்து அவுட்டர் எலக்ட்ரான் வந்து 6 அப்படின்னா இது எல்லாத்துக்குமே 6 தான். ஸோ டங்ஸ்டனுக்கு வந்து 6 ப்ளஸ் ஹாப்டிசிட்டி என்னது 3. ஸோ 3. இங்கே வந்து சைக்ளோபென்டாடைனுக்கு ஹாப்டிசிட்டி 5. ஸோ 5 அண்ட் CO குரூப் வந்து 2 இருக்குது. ஸோ 2 × 2 which is 18 எலக்ட்ரான் இருக்குது. So the total number of valence electrons is 18 electron and this complex follows 18 electron rule and this compound is stable அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து 18 electron ரூலோட அப்ளிகேஷன். நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த 5 கொஸ்டினுமே வந்து ப்ரீவியஸ் இயர் CSIRல இந்த லாஸ்ட் கொஸ்டின் கேட்டில் கேட்ட கொஸ்டின். ஸோ இந்த பேட்டர்னில் தான் வரும், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ see you all in the next video. Until then, bye, thank you, take care.